ஹாய் கைஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் கொஷின் நம்பர் 9, 10 ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நம்பர் 9 என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2, 2, எக்ஸ் மைனஸ் 1. எப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 எடுக்கணுமா, எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ஆக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி 2க்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1க்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட்லேருந்து நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிச்சி அந்த நம்பர்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ கிரேட்டர் தேன் 1, அப்போ கிரேட்டர் தேன் 1னா 1ஐ விட அதிகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணுமா, எக்ஸ் ப்ளஸ் 2 எடுக்கணுமா. ஆனால் 1ஐ விட அதிகமாக 1லேருந்துன்னு சொல்லலை, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போது 1ஐ விட அதிகமாக என்னென்ன நம்பர்ஸ் இருக்கீங்க, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இதில் எந்த நம்பர்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி -1, 1 இந்த ரெண்டு லிமிட்டுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ -1, 1 ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ -1, 1 ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது இதுக்கு என்ன ஃபங்க்ஷனா, நம்பர் 2ன்றது. அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 0, ஏன்னா -1, 1க்கும் இடையில என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த 0வையும் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, -3க்கும் -1க்கும் இடைப்பட்டதாக இருக்குது. ஸோ -3க்கும் -1க்கும் இடைப்பட்ட ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் இங்கேயும் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை, இங்கேயும் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. அப்போ இதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்குது, -2. ஸோ -2க்கு மட்டும்தான் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ கொஷின் நம்பர் 1. இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா எஃப் ஆஃப் 3. இப்போ எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ என்ன, 3யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இந்த 3ன்ற வேல்யூவை போடணும். ஸோ 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5. அதே மாதிரி செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0னா 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன, நம்பர் 2. ஸோ ஆன்சர் 2, கொஷின் நம்பர் 3. இப்போ கொஷின் நம்பர் 3 எடுத்தோன்னா எஃப் ஆஃப் -1.5. இப்போ 1.5 அப்படின்றது என்ன, எங்கே இருக்கும், -1க்கு அப்புறம் தான் வரும் 1.5. ஸோ -1க்கு அப்புறம் உள்ள வேல்யூ என்ன வரும், 1.5ஆக இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா -2க்கும் -1க்கும் இடைப்பட்ட உள்ள எந்த வேல்யூஸாக இருந்தாலுமே எக்ஸ் மைனஸ் 1 தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், -1.5 -1. ஸோ ஆன்சர் -2.5. அடுத்தது கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் 2ன்றது என்ன, 2ன்றது ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 2. 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எஃப் ஆஃப் அடுத்தது -2. ஸோ -2க்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1ல் -2 - 1 இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 - 3 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கொஷின் நம்பர் 9 முடிஞ்சிருச்சு. அடுத்து கொஷின் நம்பர் 10 பார்ப்போம். கொஷின் நம்பர் 10. இப்போ கொஷின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்க, -5லேருந்து 9 அப்படின்ற லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம -6லேருந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்கா, -5 <= x <2. இப்போ -5 அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -5 <= x <2. இப்போ 2க்கு முன்னாடி 2 வரைக்கும் இருக்குது, பட் 2வை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி, ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இல்லையா, அதனால் 1 வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ 1 வரைக்கும் இந்த உள்ள இடத்துக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணுமா, 6x + 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணுமா. அடுத்தது 2 <= x <6. அப்போ 2ன்றது எங்கே வருது, 2வை ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால 2 இன்க்ளூட் பண்ணிக்கணும். 6க்கு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல, அதனால 5 வரைக்கும். அப்போது இந்த லிமிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5x² - 1. அதே மாதிரி 6லேருந்து 9 வரைக்கும் உள்ள லிமிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 4. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. ஸோ எஃப் ஆஃப் -3யை முதல்ல கண்டுபிடிப்போம். -3 இங்கே இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் 6x + 1. இப்போ 6x + 1 6 × -3 + 1 இஸ் ஈக்குவல் டு -18 + 1 இஸ் ஈக்குவல் டு -17. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சோன்னா எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் 5x² - 1 இஸ் ஈக்குவல் டு 5 × 2² - 1 இஸ் ஈக்குவல் டு 5 × 4
minus 1 equal to 20 minus 1 equal to 19. So final answer f of minus 3 plus f of 2, f of minus 3 க்கு minus 17 plus 19. So answer 2. அதே மாதிரி second question பார்த்தீங்கன்னா f of 7 minus f of 1. இப்போ f of 7 f of 1 first f of 7 find out பண்ணுவோம். இப்போ 3x minus 4 ஏன்னா 7 எங்கே இருக்குது இங்கே இருக்குது 3x minus 4ன்றதான் function is equal to 3 into 7 minus 4 is equal to 21 minus 4 is equal to 17. இப்போ அடுத்தது f of 1. f of 1க்கு என்ன function 6x plus 1. So 6x plus 1 is equal to 6 into 1 plus 1. 6 ones are 6 plus 1 is equal to 7. இப்போ final answer என்ன f of 7 minus f of 1 is equal to 17 minus 7 is equal to 10. அடுத்த 2 கொஷினையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.